சீதாராமன் சீரியல் ஜூன் 21 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத சிம்பிளான ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. மகா, அர்ச்சனா, சுபாஷ், அஞ்சலி, பிரியா எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, சீதா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவள் எதை கற்றுக்கணும்னு நினச்சாலும் சீக்கிரமாக கற்றுக்குவா அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலியும் பிரியாவும் சொல்கிறாங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்து பரதம் கற்றுக்கிட்டு இருக்கோம், எங்களை ஜெயிக்க முடியுமா, எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா சித்தி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட மகா திரும்பவும் இல்லை, அவள் கண்டிப்பாக நல்லாவே கற்றுக்குவா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீதாவோட அப்பா சீதாவோட வீட்டுக்கு வராங்க. நான் சீதாவோட டான்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் வாட்ச்மேனும் நானும் அதுக்கு தான் போயிட்டுருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ராமா பார்த்துட்றாங்க. ராம்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மகா தான். ஒருவேளை சீதா இந்த போட்டியில் தோத்துட்டா அந்த மகாலட்சுமி சீதாவை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவா. இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் சீதாவும் இப்போ டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் ராமுக்கு செமையாக டென்ஷன் ஆகிடுது. உடனே மகாலட்சுமியை தேடி போகிறாங்க. மகாலட்சுமி கிட்ட இதை பற்றி கேட்கவும் உடனே மகாலட்சுமி சீதா இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டா மதுவை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் இந்த போட்டி நடக்குது, ஒரு வேளை நான் ஜெயிச்சிட்டா மது இந்த வீட்டில் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே ராமுக்கு சீதா மேலே ரொம்ப கோவம் வந்துடுது. சீதா கிட்ட போய் இதை பற்றி கேட்கவுமே எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் பாஸ் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மதுவுக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுது. என்னால் இந்த வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வேண்டாம், நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு மது சொல்லவும் ராம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இந்த போட்டியை இப்போவே நிறுத்திடு அப்படின்னு சொல்லவும் இல்லை முடியாது, நான் கண்டிப்பாக ஆடுவேன் அப்படிங்கிறாங்க சீதா. இதை கேட்ட மீராவும் துரையும் உடனே சொல்கிறாங்க, சீதா உன் நல்லதுக்கு தான் செய்கிறாரா, அவன் மேலே கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து ராமும் மதுவும் கிளம்பிடுறாங்க. சீதா நீ வேணா ஒன்று பண்ணு, மயக்கம் போட்டு விழுந்துரு, இந்த போட்டி நின்றும் அப்படிங்கிற மாதிரி மீராவும் துரையும் சீதாக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனாலும் சீதா இல்லை நான் இதை ஆடியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.